ஆலையில் கரும்பு அறவையை துவக்கி வைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மண்ணின் மைந்தர் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் விழா பேருரையாற்ற உள்ளார்கள். நம்முடைய வேலூர் கூட்டுறவு சக்கர ஆலையில் கரும்பு அறவையை துவக்கி வைத்து இந்த விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றி அமர்ந்திருக்கிற விழாவுக்கு தலைமை தாங்குகிற மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு குமாரவேல் பாண்டியன் அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றிய மாண்புமிகு அமைச்சர் ஆர் காந்தி அவர்களே, சட்டப்பேரவை உறுப்பினர் ஈஸ்வரப்பன் அவர்களே, மாவட்ட ஊராட்சி மன்றத்துடைய தலைவர் பாபு அவர்களே மற்றும் இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களே, குடியாத்தூர் சட்டமன்ற உறுப்பினர்களே மற்றும் வந்திருக்கிற தொழிலாளர் நண்பர்களே, விவசாய பெருங்குடி மக்களே, நாளையிலே பணியாற்றுகின்ற பணியாளர் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காந்தி அவர்கள் சொன்னார்கள், 72 என்னை துரைமுருகன் கொண்டு வந்தார் என்று. அதாவது சுமார் 50 வருஷத்துக்கு முன்னால். இதுவே ஒரு பெரிய ஆச்சரியம். 50 வருஷத்துக்கு முன்னால் நான் கொண்டு வந்தேன், 50 வருஷம் கழிச்சு விழாவுக்கு வந்துருக்கேன். பல பேர் நடுவில் ஆளு கூட போயிடுவான். ஒன்று ஆளே குலஸ் ஆகிடுவான், இல்லைன்னா அந்த பதவியில் இருக்க மாட்டான். ஆனால் நான் 50 ஆண்டுகளுக்கு முன்னால் தலைவரை கொண்டு வந்து விழா நடத்தியன்னா இன்றைக்கு அறவையை துவக்கி வைக்கிற ஒரு பாக்கியம் கிடைத்திருப்பது எனக்கு மகிழ்ச்சி. இப்பொழுது வந்தாலும் என்னை பொறுத்த வரையில் காந்தி சொன்னதை போல் தொகுதிக்கு ஓட்டு போட்டிருக்கிறார்கள். ஓட்டு போடுகிற வரையில் என்னை பொறுத்த வரையில் நீ அந்த கட்சி, நான் இந்த கட்சி, நீயா நான் பார்க்கலாம், இதெல்லாம் அது ஓட்டு போடுற வரையும் தான். ஓட்டு போட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லோரும் நம்முடைய தொகுதி மக்கள், அதில் வித்தியாசம் இருக்கக்கூடாது என்று கருதுகிறவன். இந்த ஆலையை பொறுத்த வரையில் முன்னாள் ஆளுங்கட்சியாக இருந்த கட்சிக்காரர்கள் தொடர்ந்து இங்கே தலைவராக இருந்தார்கள். ஆனால் ஒரு நாள் கூட நான் இந்த ஆலைக்கு உள்ளே நுழைந்தது கிடையாது, என்ன செய்கிறது என்று கேட்டது கிடையாது. நீங்க இப்படி செய்யவில்லையா, உங்க மேல நடவடிக்கை எடுக்கிறேன் என்று சொன்னது கிடையாது. இன்னும் சொல்ல போனால் செய்த வேலைக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, கொஞ்சம் இதை பார்த்து செய்து கொடுங்கன்னு அதுக்கு தான் நான் போயிருக்கேன். ஆகையினால் தொகுதி எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு எல்லோரும் எனது தொகுதி மக்கள் என்ற நிலை இருக்க வேண்டும். நான் 71 நின்ற பொழுது அப்போதுதான் காலேஜ் முடித்து விட்டு வந்தவன். காந்திக்கு தெரியும், எல்லாரும் இந்த போராடுவார், இவர் தான் நிற்கிறார், இவர் தான் நிற்கிறார் சொல்லுவாங்க. ஆனால் அப்படி சொல்ல மாட்டாங்க. என்ன இந்த பையன் தான், இந்த பையன் தான். ஏன்னா காலேஜிலிருந்து வந்த நேரம் எனக்கு அப்படிப்பட்ட நிலை இருக்கு. 3 வாக்குறுதிகளை உடனே கொடுத்திருந்தேன். 1 இந்த சக்கர ஆலை, 2 பொன்னை பிரிச்சு கட்டுறது. வெள்ளக்காரன் காலத்திலிருந்து 150 ஆண்டு காலம் வெள்ளக்காரன் ஆண்டான், அவன் அந்த பிரிட்ஜை கட்டல. 20 வருஷம் காங்கிரஸ் ஆண்டது, அவங்க கட்டல. ஆனால் ஒரே வருடத்தில் நான்
அந்த பிரிட்ஜியை கட்டி கொடுத்தேன் என்றால் நினைத்து பார்க்கலாம். ஆனால் கட்டினேன். அந்த பிரிட்ஜியை திறக்கிற அன்னைக்கு நான் போல. ஏன்னா அன்னைக்கு நான் விசா கைதியாக என்னை கைது செய்து சிறைச்சாலையில் வைத்திருந்தார்கள். ஆனால் எனக்கு சொன்னார்கள், என்னுடைய நண்பர் வேலு அவர்கள் எம்பியாக இருந்தார்கள். அவர் தான் தேங்காய் உடைச்சி ஏதோ அந்த பிரிட்ஜை ஓப்பன் பண்ணிட்டார். இப்போ அந்த பிரிட்ஜுக்கும் 50 வருஷம் ஆச்சு. நான் 50 வருஷம் ஆனாலும் நடமாடிக்கிட்டு இருக்கேன். அந்த பிரிட்ஜ் நொண்டிக்கிச்சு. ஆகையினால் இப்போ மறுபடியும் அது கொஞ்சம் தரமாக மாதிரி இருக்கும். இப்போ உயரம் இருக்கிற இப்போ 47 கோடி ரூபாயில் ஒரு பிரிட்ஜை கட்டிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி ரெண்டாவது நான் சொன்னது இந்த சக்கராலை. இந்த சக்கராலை எப்படி வந்ததுன்னு அது ஒரு ரகசியம். நானும் தலைவரும் கோயம்புத்தூருக்கு ட்ரெயினில் போகிறோம். அவர் கூட உட்காந்து பேசிக்கிட்டு போகிறேன். அவர் ஃபைலில் கையெழுத்து போட்டு வர்றாரு. ஒரு ஃபைல் எடுத்தோடனே அப்போ தான் நம்ம திருவண்ணாமலை செய்யாது நம்மலாம் ஒன்றா இருந்தோம். கலைஞர் சொன்னார், என்னையா உங்கள் ஊரில் பெரிய தகராறு, எப்படி தீர்க்கிறதுன்னு தெரியல. என்னென்ன ஒரு சக்கரால வந்துருக்குது. பாவூர் சண்முகம் மந்திரி அதை கோளூரில் கொண்டாந்து கட்டுங்கன்றார். ஸ்பீக்கர் புலவர் கோவிந்தன் ஸ்பீக்கரு அதை செய்யாத கட்டுன்றாரு. இவர் கட்டினா அவருக்கு கோபம், அவர் கட்டினா இவருக்கு கோபம்னா கரெக்டுங்க. 2 பேரும் கோபம் வரக்கூடாது. நான் என்ன சொல்றேன், அதை எண்ணில் கட்டிடுங்க காட்பாடியா அப்படின்னு சொன்னேன். தனிப்பட்டது இவ்வாறு காட்பாடி நிறுவலாம்னு எழுதிட்டார் ஒரே வரியில். அப்படி வந்ததுதான் இந்த சக்கராலை. ஆகையினால இந்த ஆலை வந்துச்சு, ஆனா கட்ட முடியல. இங்க ஒரு மாந்தோப்பு இருந்தது. இந்த ஊர்ல நாட்டுக்கு கந்தசாமின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் சுப்ரீம் கோர்ட் வக்கீலோட மகன் கட்டிக்காரர். அவர் நான் எனக்கு தண்ணி காட்டினார் பாருங்க, அவ்வளோ தண்ணி காட்டினார் எனக்காக. கூத்தாவட்டம் ஏழுமலை, அடுத்த துர்சாமி, ஏகாம்பர கவுண்டரு, இவங்கெல்லாம் உட்காந்து பேசுவாங்க. பேசி 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 கடைசியில் அவர் ஹைகோர்ட்டில் போய் கேஸ் போட்டு வந்துட்டார். இந்த ஹைகோர்ட்டில் கேஸ் வாங்குறதுக்கு 1 வருஷம் ஆச்சு. அது ஐசக் வாங்கின பிறகு வாபஸ் வாங்க வச்சு அவருக்கு வீட்டில் போய் மாலை மரியாதையெல்லாம் பண்ணிட்டு நான் யார் நாட்டுக்கடசாமிக்கு இந்த ஆலையை அன்னைக்கு தோக்கணும். ஆகையினால இன்னைக்கு நான் நினைச்சு பார்க்கிறேன், நாட்டுக்கடசாமி அவர்களை நியாயமா இந்த ஆலையில எங்கேயாவது அவருடைய படம் நிறுவனம். அவர் இல்லைன்னா கொடுத்துட மாட்டாங்க. அவர் நினைச்சுதான் முடியாதுதான். ஆகையினால இந்த இடத்துல இடம் இல்லைன்னு வேற ஊருக்கு மாத்திடுவாங்க. ஆக அன்றைக்கு துவக்கப்பட்ட ஆலை ஒன்றும் மகிழ்ச்சி. பல பிரச்சனைகள் இருக்கு, அதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்லை. இந்த ஆலை மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கு. இதை விட அவங்க அப்பா ஆலை ஆம்பூர் ஆலை, அது இப்போ மூடிக்கிச்சு. திருப்பத்தூர் மூடிக்கிட்டு இருந்தது. திருப்பத்தாறு கண்ணு வீட்டுக்கு பார்த்துருக்காங்க. மற்ற இடங்கள்ல ஓடி இருக்கு. இது பட்டவங்க ஏன்னா இதுவும் ஓடி மூடி இருப்பாங்க. இதுக்கு அப்பவே மினிஸ்டர்கிட்ட சொல்லி கோ ஜெனரேஷன் வாங்கி கொடுத்தேன். 120 கோடி 120 கோடி வாங்கி கொடுத்தேன். அதில் தப்பிச்சு இந்த ஆலை அது வாங்கலைன்னா 120 கோடி நான் வாங்கலைன்னா போயிருக்கோம். இப்போவும் போன முறை ஆளுங்கட்சி அவங்க தான் இருந்தாங்க. அவங்களாம் சாதிச்சிருக்கலாம், இல்லை என்கிட்ட சொல்லியிருக்கலாம். நான் யாருடைய நிர்வாகத்தில் தலையிடுறது கிடையாது. தவறு செய்தால் மட்டும்தான் கேட்கறது. ஆகையினால இந்த ஆலை தப்பித்திருக்கிறது. இதற்கு பல பேர் இருந்து போயிருக்கிறார்கள், பல பேர் இதை வளர்த்திருக்கிறார்கள், பல அதிகாரிகள் அவர்களை வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகையினால இன்றைக்கு இதை அழைப்பதற்கு நம்ம பேர் திரு நர்மதா அவர்கள் இதற்கு பொறுப்பேற்றிருக்கிறார்.
உள்ளபடியே நான் அவரை பாராட்டுகிறேன். உங்கள் காலத்திலாவது இன்னும் என்னென்ன வேணுன்றத என்கிட்ட பட்டியல் போட்டு காட்டுங்க. இதை விட வேறு சான்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. ஆகியனால் அதை தீர்த்தாங்க. ரெண்டாவது இருக்கிற மந்திரி இருக்காரு, நம்ம மந்திரி பன்னீர்செல்வம், அவர் தனி மந்திரி. ஆகியனால பன்னீர்கிட்ட எதையும் சொல்லலாம், தலைவர்கிட்ட சொல்லலாம், வாங்கி தரேன். ஒன்று அன்றைக்கு ஆரம்பித்தது தான் கூட்டு குடிநீர் திட்டம். காட்பாடியில் அப்பெல்லாம் தண்ணி கிடையாது. எல்லாம் வேலூர் போய் தான் கொண்டாங்க உப்பு தண்ணி. எவனும் பொண்ணு கூட கொடுக்க மாட்டான். அந்த ஒரு ஆமாம் ரயில்வே ஸ்டேஷன் வந்தால் ஓடுவாங்க தண்ணி எடுத்துக்கிட்டு. ஆனால் அந்த ஊருக்கு பாலாத்துல தண்ணி கொண்டு வந்து கொடுத்தேன். இது பாலாறு அடிக்கிறது எப்படி மேலே ஏறுனாங்க, ஏற்றி காட்டி கொடுத்தேன். இன்னைக்கு பாலாறு தண்ணி கொடுத்து, அதுக்கப்புறம் மற்ற தண்ணி கொடுத்து, இன்னைக்கு காவேரி தண்ணியை கொண்டு வந்து அந்த கொடுத்துருக்கேன். 3 திட்டங்கள் ஆயிடுச்சு. அடுத்தது வந்த போகிறதெல்லாம் இந்த தொகுதியில் எல்லாத்தையும் செய்துட்டேன். கோர்ட்டு நீங்கள் வேலூருக்கு யாரும் போக தேவையில்லை, நம்ம ஊர்லேயே வாங்கன்னு கோர்ட்டை கொண்டு வந்துட்டேன். தாலுக்கா ஆஃபீஸ் குடியாத்தம் போயிருந்தீங்க, அது குடியாத்தம் ரோடுக்கே கொண்டு வந்துட்டேன். கோர்ட்டு வச்சு லா காலேஜ் வேணும், அதையும் கொண்டு வந்துட்டேன். இப்போ ஒரு மெடிக்கல் காலேஜ் வேணும், மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் வேணாங்க. 100 பெட்டு கொண்ட ஒரு மெடிக்கல் ஹாஸ்பிட்டலை இப்போ கட்டிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஒரு கல்லூரி வேணும்னாங்க, இந்த வருஷம் அதையும் கொண்டு வந்து கொடுத்துட்டேன். ஆக எது வேணும்னாலும் அதை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய சக்தி இப்போ இருக்கு. அது என்னுடைய தொகுதியை பொறுத்தவரையில் காந்தி சொன்னது மாதிரி என்னுடைய மனைவி, என்னுடைய மகன், எல்லாரையும் விட நான் நேசிப்பது என் தொகுதி காட்பாடியை தான் என்பதே எனக்கு தெரியும். ஆகையினால் நம்மளை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு நாம் உதவி செய்தாக வேண்டும். இந்த ஆலையை பொறுத்தவரையில் திருமதி நர்மதா அவர்களுக்கு சொல்வேன், கொஞ்சம் அறவை ஆரம்பித்திருக்கிறது. கொஞ்சம் உட்கார்ந்து பார்த்து ஆலோசித்து என்னென்ன செய்ய வேண்டும், என்ன நிலைமை என்பதை தெரிவிக்க வேண்டும் என்று நான் அவரை கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் இப்போ பிரச்சனைகள் இருக்குன்னு சொன்னாங்க, நான் அதை பெருசாக பேச விரும்பல. இப்போ கூட தாதிகார பிரச்சனைனாங்க. எதுவாக இருந்தாலும் என்கிட்ட வாங்க, என்னால் முடிந்ததை செய்து தருவேன் என்பதை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி விவசாயிகளுக்கு தண்ணி வந்து இப்போது பண்ணையாத்தில் 4 செக் டேம் கட்டுறேன், பாலாத்தில் 4 செக் டேம் கட்டுறேன். அந்த கட்டணம்னா எல்லாருக்கும் தண்ணீர் ஊற்றுறோம். ஆகையினால் நம்ம தொகுதியை பொறுத்த வரையில் என்ன வேணுமோ தேடி தேடி கண்டுபிடிச்சு செய்து கொடுத்துட்ருக்கேன் என்பதை உங்களுக்கு தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.